நாம் தமிழர் கட்சிக்கு உழவு செய்யும் விவசாய சின்னம், அதேபோன்று அவர்கள் கோரிய புலி சின்னம், இவற்றில் எதையும் வழங்க முடியாது என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்த தேர்தல் ஆணையம் அவர்கள் கோரிய சின்னத்திற்கான மறுப்பை தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தலைமை தேர்தல் ஆணையம் எதனால் நாம் தமிழர் கோரிய சின்னங்களை கொடுக்க மறுத்திருக்கிறது? அபிநயா, இன்று நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இது அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.33% வாக்கு பெற்றது இருந்த நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை அங்கீகரித்திருக்கிறது. இதே நிலையில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில தங்களுக்கு ஏறுழுவும் விவசாய சின்னம் மற்றும் புலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த சின்னம் ஏற்கனவே மற்ற கட்சிகளிடம் இருப்பதால் வேறு சின்னத்தை நீங்கள் கேளுங்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கோரியிருந்தது. இது ஒரு புறம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால மாநில கட்சியான எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தங்க தலைமையில் தற்போது இந்த மாநில தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரை நேரிலும் போய் சந்தித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலில் தற்போது அந்த கரும்பு விவசாய சின்னம் யாரும் பயன்படுத்தவில்லை. அந்த சின்னம் யாருக்கும் உரிமையானதாக இல்லை. அதனால் நிரந்தரமாக எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க வேண்டும். நாங்கள் மாநில அங்கீகாரத்தை தற்போது பெற்றிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு கரும்பு விவசாய தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை என்ன, அதற்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது என்ன என்பது குறித்து விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவர்.